ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம். ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் உருவாகி பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இன்றைக்கி வெளியேந்திருக்க படம் தான் கருப்பு. பல தடைகளை தாண்டி தான் இந்த படம் இன்றைக்கி வெளியாகிருக்குது. அதனுடைய திரைவிமர்சனத்தையும் மக்களுடைய பல்ஸ் எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம். கேரளாவிலிருந்து தனது மகளின் ஆப்ரேஷனுக்காக தமிழ்நாடு வருகிறார் இந்திரன்ஸ். இந்த வரும்போது அவங்களுடைய நகைகளை திருடங்கள்லாம் கொள்ளடிச்சிட்டு போயிடுறாங்க. ஒரு 60 பவுன் இருக்கிற நகைக்கு பதிலாக 45 பவுனை மட்டும்தான் திரும்ப உங்களுக்கு தரப்படுது. மீதி இருக்க அந்த நகைகளுக்கு தர முடியாமல் இருக்க காரணத்தால் அஃபிஷியலாக நீங்கள் கோர்ட்டுக்கு போய் தான் அதை வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் கான்ஸ்டபிள்லாம் சொல்கிற காரணத்தால் பார்த்திங்கன்னா அவருடைய வழக்கை ஆர்ஜே பாலாஜி அவர்கள் எடுத்து நடத்துகிறாங்க. சுலபமாக விட வேண்டிய அந்த கோர்ட்டு கேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் இழுத்து அடிக்கிறாங்க. அப்படி ஒரு கட்டத்தில் பாலாஜியால் நமக்கு நீதி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஃபெயில் பண்ணும்போது இந்திரஜன் பார்த்திங்கன்னா அடித்து உதைக்கப்பட்டு இனிமேட்டு இந்த கோர்ட் கேஸ் நீங்கள் எப்படி என்ன தவிர வேறு யார் எடுத்து நடக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறார் பாலாஜி. அப்போது அந்த நீதிமன்ற வளாகத்தில் கூடிய ஒரு கருப்பு சாமியிடம் இந்திரன்ஸ் தன்னுடைய ஒரு ஆதங்கத்தையும் ஒரு பிரச்சனையும் மிளகாய் அரைத்து சாமிக்க பூசுகிறார். பக்தர்களின் வேண்டுதலை ஏற்றுக்கிட்டு கருப்பு வேட்டையாக என்ட்ரி கொடுக்கிறார் சூர்யா அவர்கள். வந்தவுடன் ஆர்ஜே பாலாஜிக்கு தண்டனை தருகிறார். அப்போது பாலாஜி சாதுரியமாக பேசி என்ன சொல்கிறாருன்னா, என்ன கொல்றதாலே எப்படி சரியாகும், மொத்த சிஸ்டத்தையும் நீங்கள் மாற்றினாதானே சரியாகும் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் பேசுகிறார். அதுக்கப்புறம் சவாலை ஏற்று நீதிமன்றத்தை சீரமைக்க மனிதராக வருகிறார் கருப்புசாமி. இந்த சவாலில் கருப்புசாமி வெற்றி பெற்றாரா இல்லையா என்பதுதான் படத்தோட மீதி கதை. இந்த நீதி கேட்டு வந்தவர்களுடன் நீதி கிடைக்குதா இல்லையா, தவறு செய்வர்களுக்கு நீதி விற்கப்பட்டதா என்பதான் படத்தோட மீதி கதை. படத்தை பற்றிய முழுசான அலசல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பாக என்ட்ரி கொடுத்து திரையரங்கை திருவிழா குளமாக மாற்றிட்டு இருக்கார் கதாநாயகன் சூர்யா. பல நாட்களுக்கு பிறகு அன்பான ஃபேன்ஸுக்கு கருப்பு ஒரு செம்ம ட்ரீட்டாகவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். எமோஷனல், சண்டை, ஸ்டைல், சர்ப்ரைஸ் என்ட்ரி என மிரட்டி விடுகிறார் நடிகர் சூர்யா அவர்கள். பல ஆண்டுகளுக்கு பின்பு பக்கா மாஸ் கமர்ஷியல் ஹீரோவாக பார்த்திங்கன்னா திரையில் ஜொலித்திருக்கிறாருன்னு சொல்லலாம். சூர்யாவுக்கு அடுத்தபடியாக படத்துடைய ஹீரோ என்றால் அது நடிகர் இந்திரன்ஸ் தான். மனுஷன் கண்கலந்து வைக்கும் ஹீரோலாம் காட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா குறிப்பாக மகளை சமாதானம் செய்யும் காட்சி, உறங்க வைக்கும் காட்சி, மகள் இறந்தபோய் நீதிமன்றத்துக்காக நடிக்கும் காட்சி, அவற்றை பட்டையை கலப்பி இருக்கிறாருன்னு சொல்லலாம். இதுவரை மலையாள திரையுலகில் மட்டும்தான் தலைமையில் தூக்கி வண்டியை கொண்டாடி இருக்கிறாங்க. ஆனால் இப்போ இந்திரன்ஸ் கருப்பு திரைப்படத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழில் ஒரு ரவுண்டு வரப்போகிறான்றதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லைங்க. அவர் சூப்பரான ஒரு ஆர்டிஸ்ட்டு. மேலும் த்ரிஷா, அனேகா, ஸ்வேதா, நட்டி நட்ராஜ் உட்பட அனைவரும் தங்களுக்கு கொடுத்துற கதாபாத்திரங்களை பக்காவாக செஞ்சுருக்காங்க. இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி இயக்குனராக சூர்யா ரசிகர்களுக்கு மட்டுமில்லாமல் சாமானிய சினிமாவின் ரசிகர்களுக்காக ஒரு சிறப்பான ஒரு ட்ரீட் வச்சுருக்காருன்னு சொல்லலாம். அவர் ரோகிணி தேட்டரில் பால்கனியில் வெறித்தனமாக கத்துறாப்பில் நேற்றெல்லாம் அழுதுட்டு ஒரு போஸ்ட் போடுறது. ஆக்சுவலி படம் ரிலீஸ் ஆகாதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ரிலீஸ் ஆகிட்டு நல்ல ரீச் இருக்குது. பெங்களூரில் முகுந்தா தேட்டர்லாம் ஃபுல் க்ரௌட் நிற்கிது. யாருக்குமே டிக்கெட் கிடைக்குமானே தெரியல, அவ்வளோ க்ரௌட் நிற்கிது. இது பெங்களூருடைய சுச்சுவேஷனு. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அங்கே தொய்வு சில டெக்னிக்கல் தவறுகள் இருந்தாலும், லாஜிக் மிஸ்டேக் ஆகவே இருந்தாலும் 2.5 மணி நேரம் நம்மளை நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு காட்சிகளை ரசிக்கும்படியாக வச்சுருக்கிறாரே சொல்லலாம். குறிப்பாக இடைவேளைக்கு பிறகு வரும் காட்சிகள் வெறித்தனம்னு சொல்கிறாங்க. ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் படத்தில் இருக்குது. அவை யாவும் திரைக்கதையை எந்த வகையிலும் கெடுக்காமல் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நீதிமன்றத்தை நீதி கேட்டு வந்தவர்களுக்கு 30 வருடங்களாக நீதி கிடைக்காமல் இருக்கிறதுக்கும் அதே நீதிமன்றத்தில் தான் எடுபடி வேலை செய்பவராக மாறுகிறார். அவரை யாரும் மதிக்கவும் மாட்டாங்க. அந்த கதாபாத்திரம் நீதிமன்றத்துக்கு வந்தால் தண்டனை கிடைத்தவுடனே நம்பி தான் உள்ளே வராங்க. ஆனால் நீதிமன்றத்துக்கு வரதே ஒரு தண்டனையான்னு சொல்கிற வசனங்கள்லாம் யதார்த்தத்தை பேசுது. இயக்குனராக மட்டுமின்றி நடிகராக இப்படத்தில் களமிறங்கியுள்ள ஆர்ஜே பாலாஜி கத்தியை பயன்படுத்தி வெள்ளத்தனம் செய்யாமல் புத்தியை பயன்படுத்தி வெள்ளத்தனம் செய்யும் பாலாஜியின் கதாபாத்திரம் ரொம்பவே ரசிக்கும்படியாக இருக்குது. அதே போல் கருப்பு என்ட்ரி தரும்போது அவருடைய இடத்தை காட்டியிருக்கும். அது ஏதோ ஒரு நரகத்தில் இருப்பதை போல் காட்சி அமைக்கப்பட்ட விதங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளாதபடி ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அது தவறு செய்வர்களுக்கு தண்டனை தரக்கூடிய இடமா அப்படி காமிச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரியான அசம்ஷன்லாம் வருது. படத்தினுடைய மிகப்பெரிய பலம் இசை மற்றும் மொழிப்பதிவு. சாயபெங்கரோட படத்திற்கான முரட்டு எலிவேஷன் தனது பின்னணி இசையில் கொடுத்துருக்கிறார். குறிப்பாக கருப்பாக வரக்கூடிய காட்சிகளை பின்னணி இசை திரையரங்கை தெருக்கி விடுதுன்னே சொல்லலாம். அதற்கு துணையாக ஒளிப்பதிவு GK விஷ்ணுவின் மிரட்டலான ஒளிப்பதிவு இந்த படத்துக்கு மேலும் 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 வலு சேர்த்திருக்கு. எடிட்டிங் சற்று நிதானமாகவும் சண்டை காட்சிகளை கையாண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் பாயிண்ட் படம் முழுக்க வேட்டையாக கருப்பு, சூர்யா ஆடிய ஆட்டம், இந்திரன்ஸ், ஆர்ஜே பாலாஜி, த்ரிஷா இவங்களுடைய நடிப்பு, பின்னணி இசை மற்றும் ஒளிப்பதிவு, தியேட்டர் மூமெண்ட்ஸ், ரெஃபரன்ஸ் காட்சிகள், சண்டை காட்சிகள், கிளைமேக்ஸ், கருப்பு ஆட்டம் எல்லாமே சூப்பர் மாசாக இருக்குன்னு சொல்கிறாங்க.
மைனஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஏற்பட்ட தொய்வுகளும் அதை தவிர பெரிதாக குறைன்னு சொல்லியிருக்கல. மொத்தத்தில் இது ஒரு மாஸ் சினிமான்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. வேறொரு திரை விமர்சன நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.